ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே வந்த உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இவ்வளவு நேரமும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தோம். நல்ல ஜபங்கள், பாடல்கள், ஆராதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் அமைக்க தந்தார். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட ஒரு சிறிய செய்தியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. அதற்கு ஆதாரமாக வேதத்திலே ஒரு வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 1 அதிகாரம், பிலிப்பியர் 1 அதிகாரம் 11 வசனம். பிலிப்பியர் 1 அதிகாரம் 11 வசனம். நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரற்றவர்களுமாயிருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். கிறிஸ்துவின் நாளுக்கென்று நம்ம எப்படி இருக்கணுமாம்? துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான். கிறிஸ்துவின் நாள் ஒன்று வரும். சரிதானே? விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு உலகத்தில் நடக்குகிற சம்பவங்கள் எல்லாமே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாமே நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதனால கிறிஸ்துவின் நாள் சீக்கிரத்திலே வரும் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஆமேன். நாம் இங்கே உட்கார்ந்திருப்பதன் நோக்கம் என்ன? கிறிஸ்துவின் நாளிலே காணப்பட வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். கவனிங்க, அந்த கிறிஸ்துவின் நாளிலே நம்ம எல்லாரும் அவரை காணப்பட வேண்டும், தரிசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வேளையிலே இங்கே இருக்கிறோம். அப்படி என்று சொன்னால், கிறிஸ்துவின் நாளிலே காணப்பட வேண்டும் என்று சொன்னால், அவருடைய வருகையின் நாளிலே காணப்பட வேண்டும் என்று சொன்னால், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் வரும் பொழுது அவருடைய வருகையிலே நாம் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நம்ம எப்படி இருக்கணுமாம்? துப்புரவானவர்களாயிருக்க வேண்டுமாம். துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இந்த உலகத்தில் நம்ம வாழ வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய நோக்கம் அதுதான். நோக்கம் என்ன? கிறிஸ்துவின் நாளிலே காணப்பட வேண்டும். அப்படி என்று சொன்னால் நம்ம என்ன? துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்க வேண்டும். பிலிப்பியர் 2 அதிகாரம் 14-15 வசனங்கள் வாசித்து பார்த்தால் அதிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு. ஹல்லேலூயா. நம்ம ஓட்டம் எப்படி இருக்கக்கூடாது? வீணாக ஓடினதாக இருக்கக்கூடாது. ஜெபிக்க வந்தது, பாட்டு பாடினது, ஆராதித்தது, இவைகள் எல்லாம் வீணானவைகளாக இருக்கக்கூடாது. எதனால? கிறிஸ்துவின் நாளிலே நாம் செய்த காரியங்கள் எல்லாம் வீணானவையாய் இருக்கக்கூடாது. கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் சுடர்களைப் போல என்ன செய்ய வேண்டுமாம்? பிரகாசிக்க வேண்டுமாம். ஜீவ வசனத்தை பிடித்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தின்படி வாழ வேண்டும். அவருடைய அன்பிலே வாழ வேண்டும். அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். கிறிஸ்துவின் வசனத்தின்படி வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால்தான் நாம் அவரோடு கூட கிறிஸ்துவின் நாளிலே அவரோடு கூட செல்ல வேண்டும். 15 வசனம் சொல்லுகிறது, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே. இந்த உலகத்தில் இருக்கிற சந்ததி எப்படிப்பட்ட சந்ததி? கோணலும் மாறுபாடுமான சந்ததி. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஒரு 15 வயசு பையன்கிட்ட ஏதாவது சொன்னால் அவன் உடனே என்ன செய்கிறான்? 4 பேரை கூட்டிட்டு அருவாளை தூக்கிட்டு வருகிறான். ஜனங்கள் கோணலான சந்ததி. வேதம் சொல்லுகிறது, லோத்தின் நாட்களிலே எப்படி நடந்ததோ அதே போல் நோவாவின் நாட்களில் எப்படி நடந்ததோ அதை போலத்தான் இன்றைக்கு உள்ள உலகம் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்குள்ள உலகம் போய்கொண்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை மிக சமீபம் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் கிறிஸ்துவின் நாள். சீக்கிரத்திலே வெளிப்பட போகிறது. அவருடைய வருகை மிக சமீபமாயிருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் நீங்கள் எப்படி வாழ வேண்டுமாம்? குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாயிருக்கும்படிக்கு குற்றமற்றவர்களாக வாழ வேண்டும். நம்மை பார்த்து ஒருவன் நீ குற்றம் உள்ளவன் என்று சொல்லக்கூடாது. அதனால குற்றமற்றவர்களாக வாழ வேண்டும். குற்றமற்றவர்களும்
என்னது அடுத்து? கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் நம்ம வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கிறது? நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. துப்புரவான ஒரு ஓட்டம் ஓடுகிறோமா? கரையற்ற ஒரு ஓட்டம் ஓடுகிறோமா? பிரைஸ் தி லார்ட். கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததி, இந்த உலகத்தில் உள்ள இன்றைக்கு நடக்கிற சந்ததி அப்படித்தான். நோவாவின் நாட்களில் நடந்தது. நோவா 120 ஆண்டுகள் பிரசங்கம் பண்ணினான். நோவா கிட்ட ஆண்டவர் சொன்னார், ஒரு பேழையை உண்டு பண்ணு என்று சொல்லி. பேழையை உண்டு பண்ணினான். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படி அவன் செய்தான். பேழையை உண்டு பண்ணினான். 120 ஆண்டுகள் அவன் பிரசங்கம் பண்ணினான். இதோ மழை பெய்ய போகிறது. அவர்களுடைய நாட்களில் அவர்கள் மழையை பார்த்ததில்லை. அதனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? அதை அஜாக்கிரதையாக விட்டு விட்டார்கள். அன்றைக்குள்ள ஜனங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியாக வாழ்ந்தார்கள். பாவத்தின் மேல் பாவம் செய்து பெருகி கொண்டு வாழ்ந்தார்கள். அப்பொழுது தான் ஆண்டவர் சொன்னாரு, நான் மழையை வர வைத்து இந்த தேசத்தை அழிக்கப் போகிறேன் என்று நோவாவுக்கு சொன்னார். அவனை காப்பாற்றிக் கொள்ள அவனுக்கு ஒரு பேழையை உண்டு பண்ண சொன்னார். அவன் உண்டு பண்ணினான். நடந்தது என்ன தெரியுமா? 120 ஆண்டு காலம் பிரசங்கித்தான். நம்ம கூட பிரசங்கிக்கிறோம் இல்லையா? எத்தனையோ ஆண்டுகளாக பிரசங்கிக்கிறோம். 2025 ஆண்டுகளாக பிரசங்கிக்கிறோம். இதோ இயேசு வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு வரப்போகிறார் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணுகிறோம். இயேசு வரப்போகிறாருன்னு சொன்னா யாருக்கு முகத்துல ஒரு சந்தோஷமே இருக்காது. ஹல்லேலூயா. நல்லா இப்போ உங்களுக்கு அமெரிக்காவுக்கு 2 விசா வரும்னு சொல்லி பாருங்க. ஜனங்கள் ஐயோ என்னடா சந்தோஷம் அங்கே பொங்கி வழியும். லண்டனுக்கு உங்களுக்கு விசா வருது. தலையில கை வச்சு ஒரு பாஸ்டர் வந்து சொல்லி பார்க்கட்டு, உங்களுக்கு உடனே விதேசத்துன்னு போவான் ஒரு வழி தெய்வம் திறக்கணும்னு சொல்லி ஒரு பாஸ்டர் வந்து உங்க தலையில கை வச்சு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? ஆஹா சந்தோஷம், உடனே பாடு, சந்தோஷம் பொங்குதே, அப்படித்தானே? சந்தோஷம் பொங்குதே என்று சொல்லி பாடுவீங்க. அந்த அளவுக்கு சந்தோஷம் வரும். ஆனா இயேசு வராருன்னு சொன்னா அவர் வேணும்னா வரட்டு. ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நம்ம வாழுகிற வாழ்க்கையெல்லாம் சின்ன ஒரு சாதாரண வாழ்க்கை தான். ஹல்லேலூயா. பாடுகள் நிறைந்த வாழ்க்கை, கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கை, பரியாசங்கள் நிறைந்த வாழ்க்கை. ஆனால் நமக்கு அவர் வரும் பொழுது அவர் நமக்கு தருகிற வாழ்க்கை பேரின்பமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. நித்தியமாக நம்முடைய ஆண்டவரோடு கூட வாழுகிற அந்த சந்தோஷமான வாழ்க்கை, அதற்குத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? வரப்போகிறார். அதனால தான் அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். அதனால தான் நாம் துப்புரவானவர்களாக வாழ வேண்டும். வாசியுங்கள் யோபுவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். யோபுவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யாரும் இல்லையா வாசிக்கிறதுக்கு? யோபு 11:4. என் சொல் சுத்தம் என்றும் நான் தேவருடைய பார்வைக்கு துப்புரவானவன் என்றும் சொல்லணும். ஹல்லேலூயா. யோபு சொன்னான், நான் ஆண்டவரே உம்முடைய பார்வைக்கு எப்படி இருக்க வேண்டுமாம்? துப்புரவானவனா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யோபு சொன்னான். யோபுவனுடைய நண்பர்கள் சொல்லுகிறார்கள். அப்போது யோபு சொல்லுகிறான், நான் ஆண்டவரே உம்முடைய பார்வையில் எப்படி இருக்கிறேன்? துப்புரவானவர்களாக இருக்கிறேன். பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கிறேன். தன்னுடைய நாவாலே அவன் பொய் சொல்லவில்லை. நாவாலே ஆண்டவரை மறுதலிக்கவில்லை. ஹல்லேலூயா. ஒரு சூழ்நிலையிலும் எல்லாரும் அவனை மறந்துவிட்ட போதிலும் அவன் என்ன செய்தான்? ஆண்டவரை ஒரு காரியத்திலுமே ஆண்டவரை அவன் குறை சொல்லவோ நிந்திக்கவோ செய்யவில்லை. அதனால தான் அவன் சொல்லுகிறான், தைரியமாக சொன்னான், ஆண்டவருடைய பார்வையிலே நான் துப்புரவானவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அதனால தான் அவன் தைரியமா சொன்னான், அந்நிய கண்களல்ல என் சொந்த கண்களாலே என் மீட்பரை நான் காணுவேன் என்று சொன்னான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அவனுடைய தீமை இல்லாத வாழ்க்கை, நாம் இந்த வாழ்க்கையிலே பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தேவனிடத்தில் எந்த சூழ்நிலையிலும் நம்ம அவிசுவாசம் கொள்ளக்கூடாது. வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், உபத்திரவங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், வேதனைகள், வியாதிகள் எல்லாம் மனுஷனுக்கு உள்ளதுதான். இல்லாத சூழ்நிலைகள் எல்லாம் வரும். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் நீங்களும் நானும்
கர்த்தரை சார்ந்து நடந்தால், அவ்விசுவாசம் கொள்ளாமல் அவரிடத்திலே விசுவாசமாய் நடக்க வேண்டும். அதுதான் ஒரு துப்புரவான வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய வசனத்தை நம்ம சந்தேகிக்க கூடாது. அவருக்குள்ளே நாம் ஊன்றி வளர வேண்டும். அவருக்குள்ளே நாம் பற்றுதலாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கோணலும் மாறுபாடுமான சந்ததிகள் நடுவில் நாம் அவரோடு கூட சேர்ந்து வாழ்வோம் என்று சொன்னால், ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு, இந்த வசனத்தை நம்ம பிடித்து கொண்டு அவருக்கு என்று வாழ்வோம் என்று சொன்னால், அவருடைய நாளிலே, கிறிஸ்துவின் நாளிலே அவரோடு கூட நம்ம சேர்த்து கொள்ளப்பட முடியும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நம்முடைய மரணமாக இருக்கலாம், அல்லது அவருடைய வருகையிலே நம்முடைய உயிர்த்தெழுதலாக இருக்கலாம். எதுவாக, உயிர்த்தெழுதல் அல்லது மறுரூபம், எது நடந்தாலும் ஹல்லேலூயா, அது சந்தோஷமான ஒரு ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது. அதற்காகத்தான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, நம்ம இந்த உலக வாழ்க்கையில எப்படி வாழணும்? துப்புரவானவர்களாக வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு அநேகர் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? பொய் சொன்னா அநேகர் நம்பி விடுவார்கள், தெரியுதானே? பொய்ய சீக்கிரம் நம்பி விடுவார்கள், அப்படித்தானே? பொய் சொன்னா அது சீக்கிரம் ஜனங்கள் நம்பி ஏற்றுக்கொள்ளுவார்கள். இப்போ இயேசு தேவனாகிய கர்த்தர் ஆதாமை ஏவாளையும் ஏதேனில் உண்டு பண்ணி வைத்தார், சரிதானே? அப்போ அவன் வைத்து விட்டு ஆண்டவர் சொன்னாரு, என்ன செய், எல்லாவற்றையும் அனுபவித்துக்கொள். உனக்கு ஆறு இருக்குது, நதி இருக்குது, தோட்டம் இருக்குது, எல்லாவற்றையும் நீ என்ன செய்யணும்? அனுபவித்துக் கொள்ளலாம் என்று சொன்னார். ஆனால் நடுவில் நிற்கிற விருட்சத்தின் கனியை மட்டும் நீ புசிக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆனால் பிசாசு என்ன சொன்னான் தெரியுமா? வாழைப்பழம் மாதிரி இனிமையா சொன்ன பிசாசு ஆண்டவர் என்ன சொன்னாரு? அது எல்லாவற்றையும் சாப்பிட சொன்னாரு. வேற என்ன சொன்னாரா? நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்க கூடாது என்று சொன்னார். ஆண்டவர் என்ன சொன்னார்? அன்றைக்கு நீங்க சாகவே சாவீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். ஆனா பிசாசு என்ன சொன்னா? அப்படி இல்லை, நீங்கள் என்ன செய்வீர்கள்? தேவதூதர்களை போல மாறி விடுவீர்கள். ஹல்லேலூயா. படைத்தவர் சொன்னாரு, அதை என்ன செய்யாத, பறிக்காத என்று சொன்னாரு. ஆனால் பிசாசு சொல்லுகிறான், நீ என்ன செய், அதை சாப்பிடு, தேவதூதர்களை போல ஆவார்கள் என்று சொல்லி. அப்போ பொய்யத்தனை நம்பினாங்க பொய்யத்தனை நம்பினாங்க. ஆமென். நம்பி ஏமாந்து விட்டான். ஹல்லேலூயா. இனிமையான வார்த்தைகளுக்கு, இனிமையான காரியங்களுக்கு, பொய்யாய் சொல்லுகிற காரியங்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? அடிபணியக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த சத்திய வசனத்தை தவிர வேறு ஒரு செய்தியை யாரு சொன்னாலும் அதை நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாது? ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏற்றுக்கொண்டால் துப்புரவானவர்களாக அவருடைய சமூகத்திலே காணப்பட முடியாது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம அநேக விசுவாசத்தில் இருக்கிறோம், சரிதானே? துப்புரம் ஆண்டவர் வரும் பொழுது அவரோட போகணும்னு சொல்லிட்டு நம்ம ரெடியா ஆயத்தமாய்கொண்டிருக்கிறோம், அவரோடு கூட போகணும் சொல்லணும்னா. ஆனால் இன்றைக்குள்ள விசுவாசிகளை பாருங்க, நாலு பார்க்குறாங்களா? ஆமா, வியாழக்கிழமை தான் கல்யாணம் வைக்கணும், திங்கக்கிழமை தான் வைக்கணும், வெள்ளிக்கிழமை வைக்கக்கூடாது, சனி வச்சா தொலைஞ்சிடும், சனின்னா இனி சனி இல்லை, அப்படித்தானே சொல்லுவாங்க. ஆமா, இப்படி எல்லாம் பார்க்குறாங்க. ஹல்லேலூயா. பார்க்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் பார்க்கக்கூடாது, துப்புரவானவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. பூனை குறுக்கே சாடினா பார்ப்பாங்க, ஜாதகம் பார்க்குறாங்க, ஜோசியம் பார்க்குறாங்க, வாஸ்து பார்க்குறாங்க. ஹல்லேலூயா. அநேக பாஸ்டர்கள் போய் வாஸ்துபடி வீடு வைங்கன்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இவைகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது. நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்து அவர்களுடைய வழியிலே வாழணும். அவருடைய வழியிலே பரிசுத்தமாய் துப்புரவானவர்களாக வாழ்ந்தால்தான் எக்காலம் தொனிக்கும் பொழுது அவருடைய நாளிலே அவரோடு கூட எடுத்து கொள்ளப்படும் என்று சொல்லி வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது. ஹல்லேலூயா. வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது. ஆமென். கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் வாழ வேண்டும். அப்படி இது உலகத்தில் வாழ்ந்தால்தான் நம்ம சொல்ல முடியும். ஹல்லேலூயா. நம்மை ஆண்டவர் நடத்துவார் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். சங்கீதம் 23 சங்கீதம் 4 வசனத்தை வாசியுங்கள். 23 சங்கீதம் 4 வசனம். 23 சங்கீதம் 4 வசனம் சொல்லுது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என்ன செய்றேன்? பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம் என்ன? தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இதை சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. காரணம் என்ன? உன்னை வரங்கரத்திலே பிடித்திருக்கிறவர் யாரு? வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அதனால தான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், மது கோலும் மது தடியும் என்னை தேற்றும். அன்பு தேவனுடைய பிள்ளை, அதனால எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்பதை விட்டு நம்ம விலக கூடாது. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 5:8. 1 கொரிந்தியர் 5:8. அதில் 1 கொரிந்தியர் 5:8 வசனம், ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகை ஆசரிக்க கடவோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பழைய புளித்த குணங்கள் இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? பழைய புளித்த குணம் என்னவென்று சொன்னால் துர்க்குணம், பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், அப்படித்தானே? ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படியாமை, இது நமக்குள்ள இருக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் வாழுகிற பிள்ளைகளுக்குள்ள இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு பொறாமை இருக்கக்கூடாது, போட்டி இருக்கக்கூடாது, சண்டைகள் இருக்கக்கூடாது, சச்சரவுகள் இருக்கக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, சூது வாது இவைகள் ஒன்றும் இருக்கக்கூடாது. அப்படி வாழ்ந்தால்தான் கர்த்தருடைய நாளிலே அவரோடு கூட போக முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதுதான் கர்த்தருடைய நாளிலே அப்படி வாழணும். புளித்த காரியங்கள் ஒன்றும் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அதனால் அடுத்த வாசிங்க, 9வது வசனம் வாசிங்க. கலந்திரு நீங்க நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால் சொல்லு, வாசிங்க. இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது, அப்படிப்பட்டவனோட புசிக்கவும் கூடாது. ஹல்லேலூயா. பாவிகளுக்கு மத்தியில் நம்ம வாழுகிறோம், சரிதானே? பாவ உலகத்துல வாழுகிறோம். உலகத்துல பாவிகள் எல்லா இடத்துலயும் உண்டு. ஆனா நீ என்ன செய்யா தெரியுமா? அவங்களுக்கு விட்டு போகணும்னு இல்லை, அவங்களோடு கூட சேராத, அவ்வளவுதான். அப்படிப்பட்ட நீங்க வாசிச்சு கேட்டீங்களே, இந்த பாவிகளோடு கூட இந்த உலக வாழ்க்கையில நம்ம சேரக்கூடாது. சேராமல் வாழ்ந்தால்தான் எக்காலம் துணிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையில அவரோடு கூட செல்ல முடியும். ஹல்லேலூயா. அதனால தான் துப்புரவானவர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால தான் பழைய நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய வாழ்க்கையில போட்டி இருந்திருக்கலாம், பொறாமை இருந்திருக்கலாம், எரிச்சல், கோபம் எல்லாம் இருந்திருக்கலாம். அதெல்லாம் விட்டு விடுங்க. கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். மணவாளன் இயேசு சீக்கிரம் வரப்போகிற காலத்தில் வந்திருக்கிறோம். ஆமென். இன்றைக்கு உலகத்தில் வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள், வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. எப்போ இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய அந்த மசூதியை அவர்கள் உடைத்து அங்கே தேவனுடைய ஆலயத்தை கட்டப்போகிறார்களோ, அப்பொழுது அவருடைய வருகை, ரகசிய வருகை இருக்கும். அன்றைக்கு அவரோடு கூட செல்ல வேண்டும் என்று சொன்னால் கைவிடப்பட்டா அவ்வளவுதான். அடுத்த வாரம் நான் அதை குறித்து உங்களுக்கு சொல்லுவேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதற்காக உலகமும் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. எல்லா இடத்திலும் இன்றைக்கு சுவிசேஷங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பக்கம் உபத்திரவம், பாடுகள். கடந்த ஒரு நாளிலே பார்த்தேன், சூடானிலே 1.5 லட்சம் கிறிஸ்தவர்களை சில ஆண்டுகளாக கொண்டு போட்டார்களாம் மத விரோதிகள்.
நடக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு பாடுகள் உண்டு. வட இந்தியாவில் இன்றைக்கு பாருங்க, பல சட்டங்களை கொண்டு வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு வெளியில இறங்க முடியாத சூழ்நிலைகளை உண்டாக்கி கொண்டு வருகிறார்கள். என்று சொன்னால், இயேசு என்று சொன்னால் சிறைவாசம் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே வந்திருக்கிறது. மனிதனுக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. நேற்றைக்கு ஒரு பத்திரிகையில பார்த்தேன், நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வருடத்தில், இந்த 9 மாத காலத்தில் 1500க்கு மேற்பட்டவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்களாம். காரணம் என்ன? சமாதானம் இல்லாதவர்கள், வியாதிப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், பிரச்சனை உள்ளவர்கள் எல்லாம் என்ன செய்திருக்கிறார்கள்? தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்களாம். காவல்துறையினர் கொடுத்த ஒரு ரிப்போர்ட். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருப்பார் என்று சொன்னால், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிற ஒரு இருதயம் உனக்கு இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. அதனால தான் துப்புரவானவர்களாக இந்த உலக வாழ்க்கையிலே நம்ம வாழ வேண்டும். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கள். 1:11. நான் அதை வாசிச்சாச்சுல்ல. எழுதினது என்னவென்று சொன்னால், அதுதான், இவர்களோடு கூட நம்ம என்ன செய்யக்கூடாது? சேரக்கூடாது. நம்ம தனித்து வாசம் பண்ண வேண்டும். நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம், அவரோடு கூட போகிற கூட்டம், கைவிடப்படுகிற கூட்டத்தில் இருக்கக்கூடாது. உங்களுக்கு தெரியும், 10 கன்னிகைகள் கதை உங்களுக்கு தெரியும். எல்லாரும் காத்திருந்தவர்கள் தான். ஆனால் மணவாளன் வந்த பொழுது எத்தனை பேர் போனாங்க? 5 பேர் தான் போனாங்க. அவர்கள் ஆயத்தம் உள்ளவர்களாயிருந்தார்கள், பாத்திரத்திலே எண்ணெய் உள்ளவர்களாயிருந்தார்கள். இருந்தவர்கள் மணவாளனோடு போனார். அதே போல தான் இயேசுவின் வருகையிலும் நடக்கும். ஹல்லேலூயா. நீ ஆயத்தமாயிருந்தால், உன் பாத்திரம் எண்ணெயினால் நிரம்பி வழிந்திருந்தால், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அவருடைய பரிசுத்தத்தில் வாழ்ந்து இந்த கரை திரையற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தால், அவருடைய வருகையிலே அவரோடு கூட செல்ல முடியும். அதனால்தான் கிறிஸ்துவின் நாள். அந்த நாளை நம்ம காணும் பொழுது, ஹல்லேலூயா, நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கும்? கைவிடப்பட்டு போனால் இந்த உலகத்தில் நிந்தைகளும் துன்பங்களும் அடுத்த 7 ஆண்டுகள் மகா உபத்திரவம் நடக்கும். அந்த உபத்திரவத்தில் நீ தப்பித்துக் கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த சூழ்நிலையிலே ஆண்டவரை ஆராதித்து அவருக்கென்று பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை என்று சொன்னால், பிறகு நம்ம என்ன செய்ய முடியாது? தப்பித்துக் கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. அதனால தான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இந்த உலக வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் நாளில் அவரோடு கூட சேர வேண்டும் என்று சொன்னால் துப்புரவாய் வாழ வேண்டும். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அநேகரை போல் கலப்பாய் பேசாமல் துப்புரவாவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் கலப்பில்லாத வசனத்தை பேசுறோம். பிரைஸ் தி லார்ட். நாங்க பேசுறது அப்படிதான், கலப்பில்லாத பேசுறோம். இன்னைக்கு பாருங்க, ஒவ்வொரு இடத்துல ஆட்டம் என்ன, பாட்டம் என்ன, கூட்டம் என்ன, விளக்குகள் என்ன. ஹல்லேலூயா. ஜனங்களை கூட்ட வேண்டும், ஜனங்களை கவர வேண்டும். உலகத்து மனிதர்களைப் போல ஆட்டங்கள், பாட்டங்கள், கொண்டாட்டங்கள் எல்லாம் நடக்கிறது. அங்கே வந்து இந்த விளக்கு வெளிச்சத்தை காணும் பொழுது விட்டல் பூச்சிகள் எப்படி போகிறதோ அந்த விட்டல் பூச்சிகளைப் போல போய் சேருகிறார்கள். பிசாசுக்கு தெரியும், இவர்கள் எல்லாம் அந்த விட்டல் பூச்சிகள் அந்த விளக்கு வெளிச்சத்திலே விழுந்து விடுவார்கள் என்று தெரியும். அதனால் பிசாசு அவனுக்கு சப்போர்ட் தான் பண்ணுவான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எந்த சூழ்நிலையிலும் நீ என்ன செய்யணுமா? அநேகரை போல, வேதத்தில் சொல்லுது அநேகர் இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லுது. அநேகரை போல நீங்கள் எப்படி செய்யாமல் நீங்கள் என்ன செய்யணும்? இந்த ஜீவ வசனத்தை எப்படி செய்யணுமாம்? கலப்பில்லாத பேசணும். ஹல்லேலூயா. அவருடைய வருகை உண்டு, அவருடைய வருகை உண்டு, நித்தியம் உண்டு, நாம் அங்கே போவோம் என்ற அந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும். அந்த விசுவாசத்தோட அதுக்கு போகணும்னு சொன்னா துப்புரவானவர்களாய் நம்ம வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அநேகரை போல நம்ம கலப்பில்லாதவர்களாக பேச, கலப்பான செய்தியை நீங்க அப்படியும் போலாம் இப்படியும் போலாம், வச்சுக்கப்பட்டாலும் சரி படாட்டாலும் சரி, சோத்திரம் சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி, பரலோகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கலப்பான செய்தி இல்லை. ஹல்லேலூயா. சத்தியத்தை சத்தியமாக ரட்சிக்கப்படணுமா? ரட்சிக்கப்படணும்னு சொன்னால் இயேசுவை உன்னுடைய வாழ்க்கையில சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். கொண்டு
நம்முடைய பழைய புளித்த அனுபவங்களை விட வேண்டும். அதுதான் ரட்சிப்பு. பழைய காரியங்களை விட வேண்டும், பழைய சுபாவங்கள் மாற வேண்டும். மனம் திரும்புதல் என்று சொன்னால் மதம் மாறுவதல்ல. ஹல்லேலூயா. மனதை மாற்றணும். மனதுன்னா பழைய வாழ்க்கை, பழைய ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்திருப்போம். நம்ம ஆண்டவரை அறியாத காலத்தில், ரட்சிக்கப்படாத காலத்தில் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்போம். அந்த வாழ்க்கையை விட்டு விலகி கர்த்தருக்கு என்று சொல்லி பரிசுத்தமாய் வாழ்ந்தால் கிறிஸ்துவின் நாளிலே அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. அதற்கு இந்த உலக வாழ்க்கையிலே துப்புரவானவர்களாகவும், இரண்டாவது இடரலற்றவர்களாக வாழ வேண்டும். நம்மாலே மற்றவர்களுக்கு ஒரு இடரல் வரக்கூடாது. அதுக்கு கணக்காக நம்ம வாழ வேண்டும். ஹல்லேலூயா. பழிக்கு பழி செய்தது, பெருமைகள், மேட்டிமை, அகங்காரம், இவைகளை எல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டும்? விட்டுவிட வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை விட்டு நம்ம மாற்றுவோம் என்று சொன்னால் அவருடைய நாளிலே அவரோடு கூட செல்லப்படும். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். மத்தேயு 18:7. மத்தேயு 18:7 வேகமா. மத்தேயு இல்லையா உங்க பைபிள்ல? மத்தேயு 18:7. ஆமா, வாசிங்க. நம்ம இடரல் செய்தா நமக்கு தான் ஐயோ. அதாவது வசனத்தை புரட்டி பேசுவது, மக்களை வழி திருப்பி விடுவது, பரலோகத்தின் பாதையை காட்டாமல் உலகத்தின் பாதையை காட்டி அவர்களை வழி நடத்தி சென்றால் வேதம் சொல்லுகிறது அவனுக்கு ஐயோ. ஹல்லேலூயா. அவனுக்கு ஐயோ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனம் சொல்லுகிறது. 119ஆம் சங்கீதம் 65ஆம் வசனம் வாசிங்க. 119, 165. மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு என்ன இல்லை? இடரல் இல்லை. ஹல்லேலூயா. நீங்க இடரல் அடையாத வாழணுமா? வேதத்தை நேசிங்க, வேதத்தை படியுங்க, இதன்படி வாழுங்க. இதன்படி வாழ்ந்தால் உங்களுக்கு என்ன உண்டு? இடரல் கிடையாது. ஹல்லேலூயா. இடரல் அடைய மாட்டீர்கள். வேதத்தை நேசிக்காதவர்களுக்கு தான் யாராவது ஏதாவது சொல்லுவதை கேட்டு, யூடியூப்லேயும் டிவியில எல்லாம் ஏதாவது சொல்லுவதை கேட்டு என்ன செய்து விடுகிறார்கள்? இடரல் அடைந்து விடுகிறார்கள். அப்படி இடரல் அடைந்த குடும்பங்களை எனக்கு நன்றாக நிறைய தெரியும். யூடியூபில் பிரசங்கம் கேட்டு சபையை விட்டு போனவர்கள் உண்டு. அவர்கள் அப்படியே பிரசங்கம் பண்ணுகிறார்கள், அப்போ அதுவும் சரிதானே இதுவும் சரிதானேன்னு சொல்லி போனவர்கள் உண்டு. இடரல் அடைந்து இந்த மார்க்கத்தை விட்டு போனவர்களே இருக்கிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இடரல் அடையாதபடி காத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். உம்முடைய வசனத்தை நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வசனத்தை நேசிங்க, கர்த்தர் உங்களுக்கு மிகுந்த சமாதானத்தை தருவாரு. வசனத்தை நேசிங்க, கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தை தருவாரு. வசனத்தை நேசிங்க, கர்த்தர் உங்களை நடத்துவாரு. வசனத்தை நேசிங்க, கர்த்தர் உங்களை கரம் பிடித்துக் கொள்வாரு. வசனத்தை நேசிங்க, உங்கள் கால்கள் செம்மையான வழியில நடக்கும். வசனத்தை நேசிங்க, உன் கால்களுக்கு அவர் தீபமாயிருப்பார், பாதைக்கு வெளிச்சமாயிருப்பார். ஹல்லேலூயா. உன் கால்கள் இடராதபடி அவர் பாதுகாத்துக் கொள்ள, உன் நாவு இடராது. ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் இடரலடையாதபடி இருங்கள். இப்படி இடரலடையாதபடி இருந்தால் கிறிஸ்துவின் நாளில் அவரோடு கூட சேர முடியும். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவின் நாளில் அவரோடு கூட சேர வேண்டும் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் இடரலடையாதபடி வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் வாழ்வோம் என்று சொன்னால் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் கூட வானத்திலிருந்து இறங்கி வரும் பொழுது அவரோடு கூட நம்ம என்ன செய்ய முடியும்? எடுத்துக்கொள்ள முடியும். இன்றைக்கு 23ஆம் தேதி இஸ்ரவேலில் யூபிலி ஆண்டு என்று சொல்லுகிறார்கள். யூபிலி ஆண்டு விடுதலையின் ஆண்டு. இன்னைக்கு தான் சொல்லியிருந்தாங்க, இயேசு 23ஆம் தேதி வருவாருன்னு சொல்லி சிலர் யூடியூப்ல எல்லாம் பிரசங்கம் பண்ணியிருந்தாங்க. நீங்க கேட்டிருப்பீங்க. ஹல்லேலூயா. வருவார் என்பது உண்மை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வருவார் என்பது உண்மை. எப்ப வேணாலும் வரட்டு. நீங்களும் நானும் துப்புரவற்றவர்களாகவும் இடரற்றவர்களாகவும் பரிசுத்தமாகவும் வாழணும்.
வாழ்ந்தா அவர் எப்போ வந்தா என்ன, இப்போ வந்தா என்ன, அப்போ வந்தா என்ன, சரிதானே? எப்போ வேண்டும் என்றால் வரட்டும், நம்ம வாழ்கிற வாழ்க்கை. ஆனால் வருவார் என்பது உண்மை. இது கடைசி காலம் என்பதும் உண்மை. சீக்கிரத்தில் வருவார் என்பதும் உண்மை. ஹல்லேலூயா. வரும் பொழுது அவரோடு கூட செல்ல வேண்டும் என்று சொன்னால் துப்புரவற்றவர்களும் ஹல்லேலூயா இடராதவர்களாகும். இடரக்கூடாது. அது அங்கே கிறிஸ்து இங்கே கிறிஸ்து என்று சொல்லுவார்கள். இடரக்கூடாது. ஹல்லேலூயா. மனுஷனை சேவிக்க கூடாது. இயேசுவை மட்டுமே நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய முகம் அவரை நோக்கி பார்த்து நம்ம வாழ்வோம் என்று சொன்னால் அவர் வரும் பொழுது கிறிஸ்துவின் நாளிலே அவரோடு கூட நம்ம செல்ல முடியும். எல்லாரும் எழுப்பி நிற்போமே. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நிற்போமே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் நாள். ஆமென். கிறிஸ்துவின் நாளிலே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அவரோடு கூட சேர வேண்டும் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையிலே துப்புரவானவர்களாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. 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 இடரலற்றவர்களாய் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால்தான் கிறிஸ்துவின் நாளிலே அவருக்கு முன்பாக செல்ல முடியும். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி, ஆண்டவரே என்னை துப்புரவாய் மாற்றும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தணும்னு சொல்லுங்க. என் கரைகளற்ற ஒரு வாழ்க்கை வாழ கிருபை செய்தணும்னு சொல்லுங்க. எல்லா வாயை திறந்து சோத்திரம் சொல்லி கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு பாட்டு பாடு. Praise the Lord. Hallelujah. 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 Amen. Praise the Lord. Hallelujah. 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 எல்லா கரங்களை தட்டி, எல்லா கரங்களை தட்டி வேகம் வாராரே, மேகம் மீதில் இயேசு ராஜா வேகம் வாராரே, ஆயத்தமுள்ளோரை ஆதாயம் சேர்க்க அவரே வாராரே, ஆயத்தமுள்ளோரை ஆதாயம் சேர்க்க அவரே வாராரே, மேகம் மீதில் இயேசு ராஜா வேகம் வாராரே, மேகம் மீதில் இயேசு ராஜா வேகம் வாராரே, அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கிறதே, அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றது, அவர் வரும் வேளையை எவருமே அறியா, ஆண்டவரே அறிவார், அவர் வரும் வேளையை எவருமே அறியா, ஆண்டவரே அறிவார், மேகம் மீதில் இயேசு ராஜா வேகம் வாராரே, மேகம் மீதில் இயேசு ராஜா வேகம் வாராரே, கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பிய எழும்பிடுவார், கிறிஸ்துவுக்குள்ள மரித்தோரெல்லாம் கிளம்பிய எழும்பிடுவார், மரிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் பறந்தே போவாரே, மரிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் பறந்தே போவாரே, எல்லா கரங்களை இயேசு ராஜா வேகம் வாராரே, அவரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள், ஆயத்தமாக எல்லா கரங்களை தட்டி, வேகம் வாராரே, ஒரு வாழ்க்கை வாழ்வோம், வருடம் ஆளுகை செய்வார் ஆண்டவரே சுதாமே, 1000 வருடம் ஆளுகை செய்வார் ஆண்டவரே சுதாமே, நீதி சமாதானம் நிறைந்தே இருக்கும் ஜோதி நாடுகையில், நீதி சமாதானம் நிறைந்தே இருக்கும் ஜோதி நாடுகையில், வேகம் மீதில் இயேசு ராஜா வேகம் வாராரே, வேகம் மீதில் இயேசு ராஜா வேகம் வாராரே, அடையாளங்கள் எல்லாம் அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றது, அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றது, அவர் வரும் வேளையை எவருமே அறியா, ஆண்டவரே அறிவார், அவர் வரும் வேளை
என்னையே எவருமே அறியார், ஆண்டவரே அறிவார். மேகமேதில் இயேசு ராஜாவே வாராரே, மேகமேதில் இயேசு ராஜாவே வாராரே. மேகமேதில் மேகமேதில் இயேசு ராஜாவே வாராரே, மேகமேதில் இயேசு ராஜாவே வாராரே, மேகமேதில் இயேசு ராஜா வேகம் வாராரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சேரும் நாம் மேகத்தில் இன்ப வீடரில், காணும் நாம் அந்நாளில் பிரியன் பொன்முகம். சேரும் நாம் மேகத்தில் இன்ப வீடரில், காணும் நாம் அந்நாளில் பிரியன் பொன்முகம். இயேசு மணவாளன் நம்மை சேர்க்குவான், மத்தியவானில் வெளிப்படுவான். இயேசு மணவாளன் நம்மை சேர்க்குவான், மத்தியவானில் வெளிப்படுவான். காலம் அசனமாய் பிரியனே, ஒழுங்காம் விசுத்தியோடே. காலம் அசனமாய் பிரியனே, ஒருங்காம் விசுத்தியோடே. சேரும் நாம் வேகத்தில் இன்ப வீடரில், காணும் நாம் அந்நாளில் பிரியன் பொன்முகம். சேரும் நாம் வேகத்தில் இன்ப வீடரில், காணும் நாம் அந்நாளில் பிரியன் பொன்முகம். சேரும் நாம் வேகத்தில் இன்ப வீடரில், காணும் நாம் அந்நாளில் பிரியன் பொன்முகம். சேரும் நாம் வேகத்தில் இன்ப வீடரில், காணும் நாம் அந்நாளில் பிரியன் பொன்முகம். சேரும் நாம் வேகத்தில் இன்ப வீடரில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி அபிஷேகத்தோட ஆமென். ஆண்டவரே கழுகு பரிசுத்தப்படுத்தும், குடும்பங்களில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும்.